வணக்கம். சிகாகோ தமிழ் சங்கத்தின் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நிறைவும். சிகாகோ தமிழ் சங்கம் சிகாகோ தமிழனாக இருப்பதில் பெருமைப்படுவோம் என்ற அந்த வாசகத்தோடு அது செய்கின்ற நற்பணிகள் குறித்த குறிப்போடு என்னை அணுகிய பொழுது நான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த மனநிறைவோடு ஒத்துக்கொண்டேன். ஆரோக்கியமான ஒரு குழந்தையை வளர்ப்பதன் மூலமும் அழகான ஒரு சிறிய தோட்டத்தை விட்டுச் செல்வதன் மூலமும் சமுதாயத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற வகுப்பினருக்கு இலவசமாக கல்வி கற்பிப்பதன் மூலமும் நீங்கள் இந்த உலகத்தை மென்மேலும் அழகானதாக ஆக்கிவிடுகிறீர்கள் என்று இமார்சன் சொல்லி சென்றிருக்கின்றார். அதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் சிகாகோ தமிழ் சங்கம், சென்னை ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு சாப்டர், தமிழகம் எங்கும் பிற்படுத்தப்பட்ட மார்ஜினலைஸ்ட் பீப்புள் என்று சொல்லப்படுகின்ற கைவிடப்பட்ட வகுப்பினருக்கு தங்களால் இயன்ற அளவு கல்வி, உறைவிட வசதி, படுக்கை வசதி, இன்ன பிற வசதிகளை செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவு முன்னேற்றி இருப்பதை காணும் பொழுது சிறு துளி பெருவெள்ளம் என்கின்ற அந்த சொற்றொடர் எனக்கு நினைவிற்கு வருகின்றது. தமிழர்களாக இங்கே பிறந்து அமெரிக்காவிலே தங்களுடைய தொழில் நிமித்தமாக பல ஆண்டுகளாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழர்கள் தங்கள் மண்ணையும் தாய்மொழியையும் மறக்காமல் தங்களுடைய வருவாயில் ஒரு சிறு பகுதியை சேமித்து தங்கள் பகுதியில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ அத்தகைய பகுதிகளுக்கு நேசக்கரம் நீட்டுகின்ற இந்த அமைப்பிற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். குறிப்பாக நாமக்கல்லிலே இருக்கின்ற பராமரிக்கும் கரங்கள் என்கின்ற அமைப்பிலே இவர்கள் பங்கு பெற்று அந்த அமைப்பின் மூலமாக ஆதரவற்றோர், கைவிடப்பட்ட முதியவர்கள், குழந்தைகள் இவர்களுக்கான ஒரு இல்லம் ஒன்றை நடத்தி வருவதையும் அந்த இல்லத்திற்கான அத்தனை உதவிகளையும் சிகாகோவிலே வாழ்கின்ற இந்த அமைப்பைச் சேர்ந்த தமிழர்கள் தங்களுடைய வருவாயின் சிறு பகுதியை கொண்டு அவர்கள் அந்த பணியை செய்வது கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். தமிழனாக பிறப்பது ஒரு பெருமை என்றால் தமிழனாக தமிழ் அடையாளத்தோடு வாழ்வது என்பது அதனிலும் மிகுந்த பெருமையும் சிறப்பும் உடையது. ஆனால் எல்லாவற்றிலும் பார்க்க மிகுந்த பெருமையுடைய செயல் என்னவென்றால், எங்கேனும் ஒரு கண்ணீர் துளி வழியும் பொழுது ஒரு தமிழனுடைய கரம் சென்று அதனை துடைக்கின்ற அந்த கணம்தான். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது உங்கள் அனைவருடைய தமிழ் கரங்களும் இணைந்து தமிழகத்தில் இருக்கின்ற சிறுவர்கள், கைவிடப்பட்ட சிறுவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், கல்வி அறிவு கிட்டாத அதற்கான தேவை உடைய இளவயது பெண்கள், குழந்தைகள் இவர்களுக்கான தேவைகளை பூட்டிக்கின்ற கரங்களாக மலர்ந்திருப்பது மிகுந்த நம்பிக்கையை தருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலை உள்ளடக்கி இருக்கின்றது. அந்த விடியலை சிகாகோ தமிழ் சங்கத்தை சார்ந்த தமிழர்கள் தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சென்று சேர்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த இனிமையான விழா மிகச் சிறப்பாக நடைபெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இத்தகைய நற்பணியை செய்கின்ற, பிறருடைய துயரத்திலே பங்கு கொள்கின்ற, பிறருடைய கண்ணீரை துடைக்கின்ற சிகாகோ தமிழ் சங்கத்தின் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் சென்னை சாப்டர் நடத்துகின்ற நிகழ்விலே என்னை அழைத்தமைக்கு மிகுந்த நன்றி. அன்பும் வணக்கம். நன்றி.